வேண்டாம் என்று உதறினார்கள், வர வேண்டாம் என்று நினைத்தார்கள். ஆனா அந்த யுத்தம் யாரால முடிவுக்கு வருதுன்னா, கர்த்தர் இந்த எபிராயிமியராலே கர்த்தர் அதை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு மூன்றாவது எபிராயிமா இருக்கிற உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க தான் பூரணப்படுத்த போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டுதான் அதை பூரணமாக்க போகிறார். நீங்க போய் நிற்கும் போதுதான் அந்த இடம் பூரணமாக போகிறது. நீங்க இல்லாம செய்யலான்னு நினைக்கிறாங்க, நீங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க, நீங்க பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, உங்களை கலட்டி விட்டுட்டு செய்யலான்னு நினைக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கிறது நிறைய பேர் விரும்பல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு காலம் வரும் மகளே மகனே, ஒரு காலம் வரும், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி ஆமென் உங்களை பூரணப்படுத்துகிறவராய் அந்த இடத்துல நீங்க நின்னாதான் அந்த காரியத்துக்கு முடிவு வரும். நீங்க போய் நின்னாதான் அங்க சமாதானம் வரும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எபிராயிமராகிய நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிறதற்காய் கைகளை தட்டி ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah.